வணக்கம் நண்பர்களே. பாரதி ராஜா இயக்கத்தில் 1980 வெளியான நிழல்கள் படத்தில் இடம்பெற்ற பொன்மாலை பொழுது என்ற பாடல் மூலம் தமிழ் சினிமா உலகிற்கு பாடல் ஆசிரியராக அறிமுகமானவர்தான் கவிஞர் வைரமுத்து. நிழல்கள் படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆனது. தொடர்ந்து பாரதி ராஜா வைரமுத்து கூட்டணி பல்வேறு சூப்பர் ஹிட் பாடலை கொடுத்திருந்தது. மேலும் வைரமுத்துவும் தொடர்ந்து பல ஹிட் பாடல்களை எழுதியிருப்பார். மேலும் கள்ளிக்காட்டு இதிகாச நூலுக்காக இலக்கிய துறையில் வழங்கப்படும் உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர். பல கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். தென் தமிழகத்து வட்டார சொற்களில் பாடல்கள் மற்றும் நூல்களை இயற்றி மண்மனம் சார்ந்த கவிஞராகவும் விளங்கி வந்தவர். இப்படி தமிழ் திரை இசை பாடல்களிலும் இலக்கிய துறையிலும் ஒரு முன்னோடியாக விளங்கும் வைரமுத்து சிறந்த பாடலுக்காக 6 முறை தேசிய விருதினை பெற்றவர். தான் எழுதும் பாடல்களில் இனிமைக்காக கவிஞர்கள் சில குறும்புத்தனங்களை செய்வது வழக்கம். அந்த வகையில் கவிஞர் வைரமுத்து தான் எழுதிய ஒரு பாடலில் உலகளகி ஐஸ்வர்யாவை வம்புக்கு எழுதியிருப்பார். அந்த பாடல்தான் கண்டு கொண்டேன் படத்தில் இடம்பெற்ற சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா என்ற பாடலாகும். சங்கர் மகாதேவனின் அற்புத குரலில் ஏஆர் ரகுமானின் மயக்கம் இசையில் இன்றும் ட்ரெண்டிங்கில் இருக்கும் பாடலாகும். படத்தில் கதைப்படி உலகளகி ஐஸ்வர்யாவின் அக்காவாக தபு நடித்திருப்பார். இவரை நினைத்து அஜித் இந்த பாடலை பாடுவதாக அமைந்திருக்கும். இப்படத்தின் இயக்குனர் ராஜீவ் மேனன் பாடலுக்கான காட்சியை சொல்ல வைரமுத்து இவ்வாறு எழுதியிருப்பார். அந்த பாடலில் இடையில் சரணத்தில் வரும் வரிகளான பல உலக அழகிகள் கோடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் தளிர் மலரே என்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா இது சாவா வாழ்வா என்று வரிகளை எழுதியிருப்பார். இதில் பல உலக அழகி கொடி என்ற வரிகளானது ஐஸ்வர்யாவை மனதில் வைத்து உலக அழகியே உன் தங்கை என்றாலும் அவள் மேல் காதல் இல்லை, என் காதல் உன்னோடுதான் என்று ஐஸ்வர்யாவை மறைமுகமாக கலாய்த்திருப்பார் வைரமுத்து. அதற்கு சில வருடங்களுக்கு முன்பு வெளியான ஜீன்ஸ் படத்தில் அதிசயமே அசைந்து போகும் நீ எந்த அதிசயம் என்ற பாடலும் சற்றே நிமிர்ந்தேன் தலை சுக்கி போனேன் ஆகாவனே வல்லலடி என ஐஸ்வர்யாவை புகழ்ந்தும் வரிகளை எழுதியிருப்பார் வைரமுத்து. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம்.